வணக்கம். இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. எந்த ஒரு நியாயமான காரணமும் இன்றி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திவைத்தமையானது கூட்டு ஊழல் மற்றும் அரசியல் கருக்கலைப்பு என சுதந்திர மக்கள் சபை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் லஞ்ச ஊழல் மற்றும் ஆணைக்குழுவிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலஸ் அழகபெரும இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல் பிரச்சினைக்கு முன்னால் அமைச்சர் டக்ளஸ் முன்வைத்த யோசனை பொருத்தமற்றது என தற்போதைய கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடல் பகுதியில் இந்திய கடற்றொழிலாளர்கள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடிப்பதால் இலங்கை கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் இலங்கையின் பொருளாதாரத்திலும் பாதிப்பு ஏற்படுகிறது. வெள்ளத்தினால் ஏற்பட்ட மொத்த பயிர் சேதத்திற்காக விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் நட்டஈடு வழங்க முடியும் என விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கான சுற்றறிக்கை நிச்சயம் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் விவசாயிகள் இதில் சந்தேகம் கொள்ள வேண்டாம் எனவும் பிரதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் வரையிலான சுற்றுலா வருமானம் 2.8 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவான நிலையில் இது கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் 56% அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரதான வருமானங்களில் ஒன்று சுற்றுலாத்துறை மூலமும் கிடைக்கிறது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணை மீதான மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று இடம்பெறவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் கூட்டு தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜெயந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை கடந்த வெள்ளிக்கிழமை மின் கட்டணத்தை திருத்தம் தொடர்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்த பிரேரணை மீதான மக்கள் கருத்து கூட்டமே இன்று இடம்பெறவுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் திகதியுடன் முடிவடையும் காலக்கெடுவின்படி ஒப்படைக்கப்பட்ட 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான வருமானம் மற்றும் செலவு அறிக்கையின் தொகுப்பை தேர்தல் ஆணைக்குழு ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளை சேர்ந்த 8361 வேட்பாளர்களிடமிருந்து மொத்தம் 7412 வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் நுளம்புகளால் பரவும் டெங்கு நோய் மீண்டும் வர தொடங்கியுள்ளது. நாட்டில் இவ்வருடத்தின் டிசம்பர் மாதத்தின் முதல் 8 நாட்களில் 858 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 46,385 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூளாய் வேரம் பகுதியில் சட்டவிரோத மதுபானத்துடன் 24 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வட்டுக்கோட்டை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சிகளின் போது இடம்பெற்ற காவல்துறையின் அத்துமீறல்கள் பற்றிய விசாரணைகள் ஜனாதிபதி அனுர தலைமையிலான அரசு முடக்கிவிட்டுள்ளது. அதன் ஒரு அம்சமாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு சிசிடியின் முன்னாள் பணிப்பாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் நெவில் சில்வா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் கள படை தளபதியிடம் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கொழும்பில் ஒரு நபரை கடத்தி சென்றது மற்றும் அந்த நபரை சட்டவிரோதமாக காவலில் வைத்த சம்பவம் தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த ஜீப் வண்டி மோதியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவமானது கொழும்பு புத்தளம் வீதியில் போலவத்தை சந்தியில் வைத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கஜேந்திரகுமாரின் வாகன சாரதியான 60 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வவுனியா கோவில் குளம் சந்தி அருகில் வைத்து கடைத்தெருவிற்கு முன்பாக முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா கோவில் புதுக்குளத்தை சேர்ந்த 63 வயதுடைய எம் விஜயரத்னம் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இலங்கை அரசிடம் போதிய நிதி இல்லாததன் விளைவாக ஏற்பட்டிருக்கும் பிரச்சினைகள் குறித்து சுட்டிக்காட்டி நிதியுதவிகளை வழங்குமாறு மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்தனர்.
முன்வைத்தனர். இந்த கோரிக்கையை மறுத்திருக்கும் அமெரிக்காவின் உயர்மட்ட பிரதிநிதிகள் அதற்கான சாத்தியப்பாடுகள் பெருமளவு இல்லை என தெரிவித்துள்ளனர். கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சின் புதிய செயலாளராக சட்டத்தரணி MALMS மந்திரி நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான நியமன கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க சட்டத்தரணி MALM மந்திரநாயக்கவிற்கு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து கையளித்துள்ளார். 2023ஆம் ஆண்டு இலங்கை மத்திய வங்கியிலிருந்து 5 மில்லியன் ரூபாய் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டது. அது தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை ஆரம்பிக்கப்படுவதாக புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அதன் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் இமேஷா முத்துமாலா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சி காலத்தில் 720 மில்லியன் ரூபாய் பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தியமை தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளதாக சுதந்திர மக்கள் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது.